என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து அதிகமாய் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இயேசு தன்னை பற்றி சொன்ன ஒரு காரியத்தை இன்று பார்க்கலாமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அங்கே சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே அந்த ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஏன் இயேசு அப்படி சொல்லுகிறார்? என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவாகிய அந்த சரீரம், அப்பம் என்பது என்ன? அவருடைய சரீரத்திற்கு அது இணையாக இருக்கிறது. அந்த அப்பம் ஒரு நாள் பிக்கப்படும் என்று நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவருடைய சீஷர்களுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். இந்த அப்பத்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அப்படியானால் அவருடைய சரீரத்தை, நமக்காய் பிற்கப்பட்ட அந்த சரீரத்தை அனுதினமும் தியானிக்கக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டுமாம். ஆகவே தான் இன்றைக்கும் நாம் திருச்சபைக்கு போகும் பொழுது இதற்கு அடையாளமாய் அந்த போதகர் அதை எடுத்து அப்பத்தை பிட்டு நமக்கு அதை சாப்பிட கொடுக்கிறார். எதற்காக? உங்களுக்காய் பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம் ஒன்று உண்டு என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அதை நாம் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் வரைக்கும் நாம் அப்படி நினைவு கூற வேண்டுமாம். ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த பசியோடு கூட நாம் இருக்க வேண்டும். இயேசு பசியாய் இருந்தார். எதில் அவர் பசியாய் இருந்தார்? அவர் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். அப்படித்தான் நம்மளும் இருக்கணும். ஏசப்போ, தேவனே உம்முடைய சித்தத்தை செய்கிறது தான் என்னுடைய போஜனம், அதுதான் இந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி எப்பொழுது நாம் அந்த ஜீவ அப்பத்தை உட்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறுகிறோம். தேவனுடைய சித்தம் என்பது என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனுஷன் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய போஜனமாக இருக்கணும். நான் தேவனுடைய சித்தத்தை செய்யணும், நல்லா நன்றி செலுத்தணும், நல்லா அவருக்கு நான் சேவை செய்யணும், இன்னும் பரிசுத்தம் அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது, இந்த ஜீவ அப்பத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். இதன் மேல ஒரு பசிதாகம் நமக்குள்ள உண்டாகணும். அதுதான் நீதியின் மேல பசிதாகம் உடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இந்த பூமியை சுதந்திரிக்கக்கூடிய வல்லமையை தேவன் அவளுக்கு கொடுக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்ற இந்த ஜீவ அப்பத்தை உட்கொள்ளுங்கள். உடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். என்னோட ஜெபிப்பீங்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஜீவ அப்பமாக்கிய இயேசுவை ஒவ்வொருவரும் உட்கொண்டு அதன் மேல பசிதாகத்தோடு கூட அப்பா தேவனுடைய சித்தத்தை செய்கிறவளாய் தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக. ஜீவ அப்பமாக்கிய உம்மை இறுக பற்றி கொள்ளட்டும். அவருடைய வாழ்க்கை நன்மையினால் நிறைந்திருக்கட்டும். அப்படியே ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.